நிறைய பேருக்கு இந்த கார்ப்பரேட் கல்ச்சர் பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது. இந்த லே ஆஃப்ஸ் வரும்போது நிறைய பேர் அதை பற்றின தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்கல்ல. அப்படி எழுதும்போது ஒரு சில நேரங்களில் அந்த கார்ப்பரேட்டில் 10-15 வருஷம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த கார்ப்பரேட் லைஃப் பற்றின ஒரு ரியலிஸ்டிக்கான ஐடியா இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, அது ஒரு கார்ப்பரேட் செக்டாரில் இருக்கிறீங்க அப்படின்னா, என்னென்ன விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கம்பெனி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் உண்மை என்ன தெரியுமா? யுவர் கம்பெனி இஸ் நாட் யுவர் ஃபேமிலி. நிறைய பேர் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை பார்த்துட்டு அது நம்மளுடைய ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த கம்பெனியில் மீட்டிங்லாம் நடக்கும். உதாரணம் அந்த கம்பெனியோட பேர் ஏபிசின்னு வச்சுக்கோமே. நம்முடைய இந்த ஏபிசி ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் மீட்டிங்லலாம் பேசுவாங்க. அப்போது வேலைக்கு போகிற பல நபர்கள் இந்த கம்பெனியில் இப்படிலாம் பேசுகிறாங்களே, நம்மளுடைய மேனேஜர் இப்படி பேசுகிறாங்களே, ரொம்ப டாப் லெவல் லீடர்ஸ்லேருந்து வர்றவங்க இப்படி பேசுகிறாங்களே, அப்போது அவங்க நம்மளை ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது மிக மிக தவறானது. ஒருபோதும் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய ஃபேமிலியாக ஆக போகிறதே இல்லை. உங்களுடைய ஃபேமிலி தான் உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கம்பெனி தான். சும்மா ஒரு பேச்சுக்காக இந்த பேச்சு வழக்கில் கம்பெனியில் நம்ம ஃபேமிலி அது இதுன்னு சொல்லி பேசுவாங்களே தவிர, ஒருபோதும் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய ஃபேமிலி மாதிரி அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே போயிடவே செய்யாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பின்னால் நீங்கள் தான் ஏதாவது ஒரு கடினமான சூழல் வரும்போது கஷ்டப்படுவீங்க. ரெண்டாவது, யுவர் கலீக்ஸ் ஆர் யுவர் கலீக்ஸ், நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்பெனிகளில் ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் உருவாக்குறதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பல சூழ்நிலைகளில் ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியர் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறீங்கள, உங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் அங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. இது செயற்கையாக அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன தான் உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் உங்கள் இடத்துல நண்பர்களை போல பழகினாலும் அவங்க எப்போவுமே ப்ரொஃபஷனல்ஸ் தான். அவங்க உங்களுக்கு இணையாக அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஆனால் பெரும்பாலும் அங்கே கம்பெனியில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி பழகிறது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் கர்ட்டசிக்காகத்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவதா, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கம்பெனி லாயல்ட்டி. கம்பெனி லாயல்ட்டி அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. நிறைய பேர் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனியில் ரொம்ப ஒரு லாயல்ட்டி, அவர் ரொம்ப உண்மையாக அவங்க உழைப்பாங்க. உண்மையாக உழைக்கணும். நம்ம ஒரு கம்பெனிக்கு போகும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் நம்ம உண்மையாக இருக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பல நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரா உண்மையாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்த நேரத்தை விட ரொம்ப அதிகமான நேரம் கஷ்டப்பட்டு கம்பெனியில் உழைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா 6 மணி 7 மணி வரைக்கும் கூட கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியில் அவங்க வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு லீவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லீவை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி லீவ் எடுக்கிறதுக்கெலாம் யோசிப்பாங்க. அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக மாங்குன்னு உழைப்பாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் இந்த ஃபேமிலிக்கு கூட ப்ரையாரிட்டி கொடுக்கறத விட்டுட்டு கம்பெனிக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப லாயலாக ரொம்ப உண்மையான அந்த கம்பெனிக்கு இருப்பாங்க. ஆனால் இப்படி இருக்கிற ஆட்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி இந்த கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த கம்பெனியும் அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இவங்களோட உழைப்பெல்லாம் பார்க்குற அந்த கம்பெனி அவங்கள மாதிரியே அந்த அவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, பல சூழ்நிலைகளில் கம்பெனி உங்கள் இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லாயலாக இருக்காது. பெரும்பாலான கம்பெனிகளில் எப்போவுமே பீப்புளை விட ப்ராஃபிட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் எப்படி அதிகமான பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவங்க இருப்பாங்களே தவிர, தனிப்பட்ட ஆட்கள் இடத்துல தங்களுடைய லாயல்ட்டியை காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் உங்களால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுல தவறு இல்லை. ஆனால் அதிகமான நேரத்தை நீங்கள் அதில் செலவு பண்ணி ரொம்ப லாயலாக நீங்கள் உங்களோட கம்பெனிக்கு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் கடைசியாக சோர்ந்து போவீங்க. நீங்கள் தான் மனசுடைஞ்சு போவீங்க. நாலாவதா, நோ யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பவுண்ட்ரிஸ். அதாவது உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் பவுண்ட்ரியும் பற்றி தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல சூழ்நிலைகளில் பல கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போலாம் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா பல இடங்களில் அது ஒரு கம்பெனி மாதிரி இருக்காது. அது ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி இருக்காது.
ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு சிச்சுவேஷனை அங்கே உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா கம்பெனி ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறத விட ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு சூழலில் ஒரு சில நபர்கள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதுக்காகத்தான் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளான சிச்சுவேஷன் உருவாக்கப்பட்டிருக்குது. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து அந்த ஃப்ளெக்சிபிளான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கான அடிப்படை காரணமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அதிகமாக்குறதுக்கு மீன்ஸ் அந்த கம்பெனியினுடைய லாபத்தை அதிகமாக்குறது தான். உங்களுடைய டீம் லீடர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிளான சூழ்நிலை இருக்கும். ஆனால் தயவு செய்து அந்த மாதிரியான வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம். நீங்கள் அங்கே வேலை செய்கிறதுக்கு போயிருக்கிறீங்க. யூ ஆர் அன் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய கம்பெனியில் இந்த ஃப்ளெக்சிபிளான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல் பிஹேவியர் நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய டீம் லீடர் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, உங்களுடைய மேனேஜர் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷனலாக இருங்க. ஒருபோதும் அந்த பவுண்டரியை தாண்டிடவே செய்யாதீங்க. நீங்கள் அந்த ஒரு மாய தோற்றத்தை பார்த்து நீங்கள் அந்த பவுண்டரியை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அந்த கம்பெனியில் உங்களுடைய ஃப்யூச்சர் வெகுவாக பாதிக்கப்படும். 5வதாக மெயின்டைன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எப்போவுமே இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திரம், உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெர்க்ஸ், உங்களுடைய கம்பெனியில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா டைம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகாமல் பேசாமல் அந்த கம்பெனிலே ரொம்ப நேரம் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை அங்கே உருவாக்கும். வீட்டுக்கு போனால் வீட்டில் குடும்பம், பிள்ளைங்க, ஏதாவது ஒரு வேலை, அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நச்சரிப்புகள் இருக்கும். அதனால் ஒரு சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கம்பெனிலே நேரத்தை போக்கிட்டு அப்படியே மெதுவாக வந்து கடைசியாக அப்படி வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான பழக்கத்தை நிறைய பேர் பழகிடுவாங்க. உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளெக்சிபிளான ஒரு சூழல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வீட்டிலனா கொஞ்சம் சிக்கலாக இப்படி தான் சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் நமக்கு வந்து இந்த வீட்டிலேருந்து கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணும்போது வீடு என்னமோ ஒரு நரகம் மாதிரியும் கம்பெனி வந்து ஒரு சொர்க்கம் மாதிரியும் நமக்கு நம்மளுடைய மனசில் ஒரு சில நேரங்களில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து அந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் வந்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கம்பெனிக்கு திரும்ப கொடுங்க உங்களுடைய உழைப்பை, அதில் தப்பு இல்லை. ஆனால் ஒருபோதும் உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், இதை வந்து கம்பெனியில் இருக்கிற அந்த வேலைக்காக நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. 6வதாக அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் ஓவர் ஷேரிங். அதாவது உங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளெக்சிபிளான சூழ்நிலையில் நீங்கள் எதெல்லாம் வந்து ஷேர் பண்ணணும், எதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற இந்த ஃப்ளெக்சிபிளான சூழல் நீங்கள் வந்து எதை வேணாலும் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன தோற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய ஒர்க் லைஃப்பில் அந்த இடத்துல அந்த ஒர்க்குக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வெளிப்படையாக நீங்கள் ஓப்பனாக அங்கே ஷேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஓவர் ஷேரிங், அதாவது நீங்கள் தேவைப்படுறதுக்கும் அதிகமாக தேவையில்லாத விஷயங்களை, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை, இப்படிப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் ஓப்பனாக வந்து அங்கே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய அந்த ஒர்க் லைஃப்பில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய ஒர்க் பிளேஸில் அங்கே இருக்கிற ஒர்க்கு ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஒரு ஓப்பனான கம்யூனிகேஷன் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு ஃப்ளெக்சிபிளான கம்யூனிகேஷன் இருக்க வேண்டியது அவசியம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அங்கே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ், அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் நீங்கள் அங்கே அப்படி ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால் எதை ஷேர் பண்ணணும், எதை ஷேர் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியணும். எது தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு தெளிவுள்ளவங்களாக நீங்கள் இருக்கணும். 7வதும் கடைசியுமா பி ரியலிஸ்டிக் அபவுட் யுவர் ப்ரமோஷன்ஸ். அதாவது உங்களுடைய பதவி உயர்வை குறித்து ஒரு சரியான எதிர்பார்ப்போடு இருங்க. பல நபர்களுக்கு இந்த வேலையில் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க வந்து பதவி உயர்வு தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அது கிடைக்காம போகும்போது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். ஒரு சேலரி ஹைக் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் போகும்போது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். ரொம்ப முக்கியமாக வந்து இந்த மாதிரி மாங்குன்னு சொல்லி மாடு மாதிரி கம்பெனிக்காக உழைக்கக்கூடிய நபர்கள், அவங்க வந்து தங்களுக்கு உடனடியாக வந்து பதவி உயர்வாக கொடுத்து அப்படியே நம்மளை உச்சத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அல்லது நம்மளுக்கு சம்பளத்தை அப்படியே வந்து நமக்கு நிறைய ஹைக்காக கொடுத்து நம்மளை அந்த கம்பெனி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கம்பெனி அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டு நம்மளை விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ லட்சமான இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் மாதிரி நீங்களும் ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். எப்போவுமே கம்பெனிஸில் இந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறத வெறுமனே மாடு மாதிரி உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிப்பாங்க, பலவிதமான குவாலிட்டிஸை யோசிப்பாங்க. அந்த கம்பெனியில் மற்ற எம்ப்ளாயீஸோட உங்கள்கிட்ட அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அசஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு மேலேருந்து உங்களை அசஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அல்லது உங்களுக்கு கொஞ்சம் நீண்ட நாளாகவே கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு இன்னொரு கம்பெனியில் இதை விட அதிகமான சம்பளத்துக்கு வாய்ப்பு வருது அப்படின்னா தாராளமாக ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த ஒரே கம்பெனி தான் நம்மளுடைய கதை அப்படின்னு சொல்லி ஒரே கம்பெனியில் கிடக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, கம்பெனி உங்களை அந்த மாதிரி பார்க்குறதில்ல. அதாவது கம்பெனி எப்போவுமே உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு சேஃப் அப்படின்னா, உங்களுக்கு லாபம் அப்படின்னா கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. நான் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் நீங்கள் ஒருவேளை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இதில் பேசின எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.